ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Poovai கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிறிஸ்பி பொட்டேட்டோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை மேரினேட் பண்ணுறதுக்காக உள்ள மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவும் 2 ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு தேவையான சாஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு ஹீட் பண்ணுங்கள். சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மைல்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்குங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1/4 கப் பால் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா திக்கானதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றி 2 ஸ்லைஸ் சீஸை கட் பண்ணி போடுங்க. அது திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிறிஸ்பி பொட்டேட்டோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நறுக்கி வச்சிருக்க கலங்க இதில் போட்டு வேக வைங்க. அது வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த கலங்கெல்லாம் ஒரு பவுலில் போட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெந்த உருளைக்கிழங்க இந்த மாவில் நல்லா நினச்சி ஃப்ரை பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுன்னு எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு மறுபடியும் போட்டு ஃப்ரை பண்ணுங்க.
கிறிஸ்பி பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.